ஹாய் நண்பர்களே, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். மலையை பார்த்ததுன்னே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிக்காதவங்களுக்கு சொல்கிறேன். ஆமாங்க, நம்ம முருகரோட 7ஆம் படை வீடு மருதமலைக்கு தாங்க நம்ம இப்போ வந்திருக்கிறோம். இதுதாங்க நாங்கள் எடுக்கிற ஃபஸ்ட்டு விலாகு. வீடியோ எப்படி இருக்குன்னு தெரிலங்க. ஏதோ தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. எடுக்க சரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதமலைக்கு போயிட்டு இருக்கோம். கோவை மாவட்டம் சைடில் ஒரு மலை தெரியுது பாருங்க, அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன பண்ணணும் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பையன்தான் பற்ற வைக்கணும்னு இவ்வளோ நேரம் வரைச்சி பார்த்தேன், அது பத்தல. ஸோ எங்கிட்ட கொடுத்துட்டான். தானத்திலே சிறந்த தானம்னு சொல்லிட்டு அன்னதானத்தை சொல்லுவாங்க. ஸோ நம்ம கோயிலுக்கு போகிறோம், வெறுக்கையோடு போகக்கூடாது. அங்கே இருக்கிற கொஞ்சம் பேர்த்துக்காவது நம்மளோட சாப்பாடு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அன்னதானம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி. எங்கள் ஏரியா சுற்றியுமே நிறையா மலைங்க தான் ஜாஸ்தி. வெளி ஏரியாவிலேருந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு நாள் கோயம்புத்தூர் வாங்க. நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. எங்கள் ஏரியா பக்கத்தில் தான் ஊட்டியே இருக்குது. ஸோ சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் நண்பர்களே. நாங்கள் போன மாதம் போனப்பவே அங்கே இருக்கிற சாமியார்கள் கொஞ்சம் பேர் வேட்டி துண்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேட்டி துண்டு வாங்கிட்டு போயிடலான்ட்டு இந்த கடையில் நிறுத்தினோம். வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு சீன் போடுறேன். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டல் ஆகி வந்திருக்கானா? எங்க போகணும்? இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? இல்லையே. ஃபைனலாக கோயிலுக்கு போகிறோம். இடையில கொஞ்சம் நிறைய விஷயம்லாம் வந்தது. அது வந்து வீடியோக்குள்ளே பாருங்கள். எவ்வளோங்கா சாப்பாடு? மிட்டாய் கேட்டுட்டு அழுகுறான். ஸோ மிட்டாய் கடையை பார்த்து தானே எவனுமே இந்த கடையை விட்டு தாண்ட மாட்டேங்கிறானுங்க. வாங்கி கொடுத்தா தான் வருவாங்கிறானுங்க. சரி வாங்கடா வாங்கி தரேன்னு ஒரு வழியாக கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மருத மலையில் விடக்கூடிய அனைத்து வகையான பலகைகளும் வச்சுருக்குறாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா? தெரியாம போச்சு. விழுக மாட்டேன், உட்கார்றா. டே வருஷான், உனக்கு என்ன வேணும்? பூமரா எங்க வந்திருக்கோம் நம்ம? மருதமலை சொல்லு. மருதமலை சொல்லு. மருதமலை. யார் பார்க்க வந்த? சரி வீடியோ இங்க பாரு. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க சொல்லு. கமெண்ட் போடு. நண்பர்களே, ஆக்சுவலி இந்த சாப்பாடு வந்துட்டு ரொம்ப வெயிட்டு. நம்ம தனியாக மலை ஏறுறோம்னாவே நம்மளுக்கு மூச்சு வாங்கிடும்.
இதில் இந்த சாப்பாடை வேற தூக்கிட்டு நம்ம மலை மேலே ஏறணும். ஆனால் அதில் தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரியும். எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஸோ மருதமலையில் இருக்கிற மகான்கள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இங்கேயே கொடுத்துர்லான்ட்டு முன்னாடி வச்சிட்டோம். ஆக்சுவலி இது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. இது எவ்வளோ தூரம் தூக்கிட்டு நம்ம மலை ஏறுவோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த மருதமலை முருகன் எங்களுக்கு எப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கான் பார்த்தீங்களா? இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று தான் இமயமலையிலேருந்து வந்திருக்காராம்மா. வேட்டியை சரி ஒன்று அவுத்து துவைச்சிட்டு காய போட்டு மாற்றலான்னு சொல்லி ஓங்கி வச்சும்போது பக்கத்துக்கு ஆணியில் மாட்டிக்கிட்டாரு. ரைட்டு, முருகன் வேலையை காட்டிட்டா. நாளிலிருந்து முருகனோட ஆசீர்வாதால உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று நல்லா இருக்குங்க. சரியா? உங்களுக்கு வேண்டியதா நாங்க வந்து சாயந்தரத்து கொஞ்சம் சாப்பிட்டு கை வச்சாவே கை வச்சாலே எங்களோட வருது போ போப்பா, வருதாங்க, வருது பாருங்க, போ அங்க பாரு, மேல பாரு. என்னன்னு வந்துரு, மெதுவாவா மெதுவாவா மெதுவாவா. ஸோ மக்களே, ஃபைனலாக எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷம். இன்னும் மணி வந்துட்டு 5 ஆயிடுச்சாம்மா. இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போனோம்னா மிருகங்கள் யானையெல்லாம் வந்துட்டு கிராஸ் ஆகும். அதனால் பஸ்ஸில் போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இங்கே சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே படிமலையில் கீழே இறங்கி போயிட்டு பஸ்ஸில் போவோம் அடுத்தது. ஸோ புதுசாக வர நண்பர்களும் வந்துட்டு 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா படிக்கட்டில் போகாமல் பஸ்ஸில் போகிறது பெஸ்ட்டு. எங்க ஜெயபிரியா இருக்க? எந்த கோயில்? பஸ்ஸில் இருக்கிறேன்னு சொல்லு. எந்த பஸ்ஸில்? மதவை பேருந்தா? ஆக்சுவலி இந்த காய் வந்துட்டு ரொம்ப புளிப்பு நண்பர்களே. அவன் சாப்பிட்டு என்ன சின்னப்படுறான் பாருங்க. நல்லா இல்லையா? என்ன தின்னுட்டு இருக்க நீ மட்டும் குடுக்கும் சத்தைக்கு குடுறி அத்தைக்கு தண்ணி தண்ணி அவன் மேலே ஏன்டா போய் உட்கார்ற? தண்ணி தண்ணி வேணுமா? தண்ணி தண்ணி. நண்பர்களே, மலை ஏறி மருதமலை முருகனை பார்க்க வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க, மறக்காமல் வாங்க கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு.
நல்லாயிருக்கும். சுற்றி பார்த்தீங்களா எவ்வளோ மலை இருக்குன்னுட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு பார்த்தா லெஃப்ட் சைடில் மலை, முன்னாடி ஃப்ரண்ட் வியூவில் கோயம்புத்தூர் மொத்த சிட்டியுமே தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க. ஸோ நல்லபடியாக திருப்தியாக சாமியை கும்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் நண்பர்களே. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு பிழைகள் இருந்துச்சுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், திருத்திக்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.